நாகு இப்போ உண்மையிலேயே செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம நாகு வந்து ஒரு நகைய ஆசையா வாங்குனாங்க. அதாவது அவங்க உழைச்சு, சம்பாதிச்சு, அதுவும் இல்லாம இந்த டிசைன் தான் வேணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆச்சாரியர்கிட்ட வந்து செய்ய சொல்லி வந்து அந்த நகைய வந்து வாங்குனாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதுவும் இல்லாம இந்த நகை காணாம போனதுனால உண்மையிலேயே நம்ம நாகு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அதுலயும் வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு, ஆ "நீ தான் நாகு இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம என் தம்பிகிட்ட பணம் கேட்டிருந்தா அவனே குடுத்துருப்பான். எதுக்காக நீ இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு, "நாகு உங்கள பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இதுல ஏதோ மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பணம் போறத பத்தி எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அது வந்து உங்களுக்கு அ நான் வந்து ஃப்ரீயா கூட குடுத்துருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா அதே சமயத்துல உங்களோட நகையை எடுத்தவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட போறதில்ல அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதே சமயத்துல ராஜேஸ்வரி அதாவது நாகு வந்துட்டு, என் நகையை எடுத்தவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில இப்போ தன்னோட அதாவது அ மயிலு தான் வந்து அந்த நகையை எடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நாகுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நாகு வந்துட்டு மயிலுவ போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட போறாங்க. அதுவும் இல்லாம இப்போ ஏற்கனவே வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம நாகு இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ற? என்ன ஏது? அப்படின்ற மாரி விசாரிச்சாங்க. ஆனா ஆரம்பத்துல வந்து இந்த மாரி நீங்க ரொம்ப மோசமா இருந்தீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நாகு வந்து ரொம்ப உதறி தள்ளினாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி, நாகு, விஜய் இவங்க மட்டும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த மயிலோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே மாத்தி கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய், மல்லி இவங்க யாருக்குமே வந்து டவுட் வரவே இல்ல. மயில் வந்து எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மயிலுவ சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாகு கூட வந்து அதாவது நம்ம மல்லி வந்து கேட்கறாங்க. இந்த மாரி ஒருவேளை மயிலு தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாளா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா நாகு இருந்துட்டு மயில் அப்படி பண்றவ வந்து கிடையாது. அவள சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலுமே வந்து கடைசியில ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அதாவது அங்கருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்தது இது எல்லாமே ஓகே தான். அந்த ஒரு நாளும் வந்து கடக்குது. நம்ம நாகுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டே வந்து மொத்தத்தையும் வந்து முடிக்கணும். அதாவது ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால அடுத்தடுத்த விஷயங்கள அவங்க வந்து ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒண்ணு நகைய வந்து எடுக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம மயிலோட வாழ்க்கைய வந்து சீரழிக்கணும். இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தினேஷ்க்கு வந்து மிகப்பெரிய கடமையா இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நைட் வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல இப்போ மயிலு தான் இத பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதுல பதிவானத வச்சுதான். அதே சமயத்துல அதுல பதிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மயில் இருந்துட்டு இந்த மாரி வந்து உனக்கு நான் ஃபோன் பண்றேன். அதுவும் இல்லாம நீ வந்து நம்ம பிரின்சிபல் மேடம் மாரி பேசணும். அதாவது காலேஜ்ல இருந்து பேசுற மாரி பேசணும். ஹாஸ்டல்ல இருந்து பேசுற மாரி பேசணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி விஷயத்த வந்து கேட்டாங்க இல்லையா? அதாவது இந்த மாரி வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லியிருக்கீங்களா? என்ன ஏது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு டைம்ல வந்து அவங்களோட ஹாஸ்டல் வார்டன் வந்து பேசுனாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துல தான் மிகப்பெரிய டவுட். ஏன்னா அந்த வீடியோல சிக்கியிருக்கிறது ஒண்ணு. அதுவும் இல்லாம அந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதாவது எதுக்காக மயில் வந்து பொய் சொல்லிட்டு போணும்? மயில் இப்ப பொய் சொல்லிட்டு எங்க தான் போயிருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வெளிய வருது. அதுவும் இல்லாம இப்போ மயிலோட இது வந்து பிரச்சனையில இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த பொண்ணு இருந்துகிட்டு இந்த மாரி வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கைய நம்ம காப்பாத்தி ஆகணும். அதாவது மயிலோட வாழ்க்கைய காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மயிலு வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டு வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியில தான் வந்து அந்த பொண்ணே இருந்துட்டு எல்லா உண்மையும் வந்து நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் தான் வந்து உண்மை என்ன அப்படின்றது தெரியுது. அதுவும் இல்லாம எவ்வளோ பெரிய மோசமானவன லவ் பண்ணி, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி பேர்ல போயிட்டு வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, எங்க கஷ்டப்பட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அடுத்தடுத்து
என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம நாகுக்கு இந்த நகை எடுத்துட்டு போனதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா மயிலுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ரொம்ப வந்து பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் சீக்கிரமா மயில வந்து காப்பாத்தி ஆகணும். விஜய் தம்பி சீக்கிரமா எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பதட்டப்படுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி விஜய் வந்துட்டு அவங்க சைட்ல வந்து ஏற்கனவே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்னும் வந்து போன் ட்ரேஸ் அவுட் பண்றது இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா எங்க போயுமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதாவது எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த தினேஷ பத்தின சொன்ன உண்மைகள் எல்லாமே ரொம்ப மோசமா இருந்தது. அதுவும் இல்லாம கொண்டு போய் விக்கிறது, இன்னும் பல விஷயங்கள வந்து சொல்றது உண்மையிலேயே அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம வந்து மயிலு இழந்துட்டோம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிற சமயத்துல, கடைசியில மயிலு எங்க வச்சிருப்பாங்க? ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா? அங்கேயே டைரக்ட்டா வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இப்போ மயிலு அந்த கோலத்துல பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவனுங்க வந்து மாத்திரை எல்லாம் தூக்க மாத்திரை எல்லாம் குடுத்து, கடைசியில மயிலு வந்து அ அழிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் மாஸ் என்ட்ரி குடுத்து எல்லாருமே வந்து நம்ம மயிலுவ வந்து காப்பாத்துனாங்க. கடைசியில நாகுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, இந்த மயிலுவ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, நான் தான் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறி அழுறாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு, அடுத்ததா வந்து பயங்கரமா வந்து நம்ம மயிலு கிட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப மயிலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.